தமிழகத்திற்கு வருகை தந்துள்ள அமைச்சர் அமித்ஷா இன்று காரைக்கால் செல்லும் நிலையில் அங்கு பாஜக பொதுக்கூட்டத்தில் பங்கேற்பதுடன் புதுச்சேரி மாநில நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்த இருப்பதாக தகவல் கிடைத்துள்ளது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா புதுச்சேரி மாநில நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்த இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. மத்திய அமைச்சர் அமித்ஷா புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் சந்திக்க உள்ளதாகவும் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணியில் தொகுதிகள் ஒதுக்கீடு குறித்து இருவரும் ஆலோசிக்க திட்டமிட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. நேற்றிரவு அமித்ஷா திருச்சி வந்தடைந்த நிலையில் இன்று அவர் காரைக்காலுக்கு செல்லவிருக்கிறார். அங்கு பாஜக பொதுக்கூட்டத்தில் பங்கேற்பதுடன் புதுச்சேரி மாநில நிர்வாகிகளுடன் அவர் ஆலோசனை நடத்த இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் சந்தித்து பேச இருப்பதாகவும் தொகுதி பங்கீடு குறித்து அவர்கள் பேச வாய்ப்பு இருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சிவகுமார். வணக்கம் சிவகுமார், முழு விவரங்களை பகிரலாம். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இன்னைக்கு புதுச்சேரி மாநிலத்தில் இருக்கிற காரைக்கால் பகுதிக்கு வருகை தர இருக்கிறாரு. அதாவது தமிழக சட்டமன்ற தேர்தல் இன்னும் சில மாதங்கள்ல, அதாவது ஓரிரு மாதங்கள்ல நடக்க இருக்குது. இதனை அடுத்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பல்வேறு கூட்டணிகள் அமைக்கப்பட்டு அதன் அடிப்படையில் தேர்தல்களை சந்திக்கிற நிலை உருவாகி இருக்குது. அதே மாதிரி தேர்தல்கள் நடைபெற இருக்குது. இந்நிலையில இன்னைக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா புதுச்சேரியில் இருக்கிற காரைக்கால் பகுதிக்கு வருகை தர இருக்கிறாரு. சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு பாஜகவோட தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கி வைக்கிறதுக்காக அவர் இந்த பயணத்தை மேற்கொள்றாரு. அதே மாதிரி காலையில 11 மணி அளவுல திருச்சியிலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் காரைக்கால் வரிசைக்குடியில் இருக்கிற பாலிடெக்னிக் கல்லூரி மைதானத்துக்கு வந்தடைகிற அவரு 11:30 மணி அளவுல காரைக்கால் நகராட்சி தேர்தலில் நடைபெறக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியோட பிரம்மாண்ட தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று உரையாற்ற இருக்கிறாரு. பொதுக்கூட்டத்தை தொடர்ந்து கட்சி நிர்வாகிகளோட ஆலோசனை நடத்துறாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா காரைக்கால் வருகை தரும்போது திருநள்ளாறு சனீஸ்வரர் கோயிலுக்கு அவர் தரிசனம் செய்ய வாய்ப்புள்ளதாக கூறப்படுது. அதே மாதிரி மாலை 4 மணி அளவுல மீண்டும் ஹெலிகாப்டர் மூலம் திருச்சிக்கு சென்று அங்கிருந்து டெல்லி புறப்படுறாரு. இதனை எடுத்து பாத்தீங்கன்னா அமித்ஷா வருகையொட்டி காரைக்கால் முழுவதுமே தற்போது ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டிருக்கு. காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்குது. அமித்ஷாவோட இந்த வருகை புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி மற்றும் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் கூட்டணியில ஒரு பலத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி கருதப்படுது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா காரைக்காலில் இன்று நடைபெறக்கூடிய இதனை அடுத்து ஆயிரக்கணக்கான போலீசார் தற்போது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. ஏற்கனவே காங்கிரஸ் கூட, அதாவது ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சி கூட கூட்டணியில இருக்கிற என்ஆர் காங்கிரஸ், அதே மாதிரி பாத்தீங்கன்னா புதுச்சேரியில இருக்கிற தற்போதைய முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் சந்திக்க வாய்ப்பு இருக்கிறதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்குது. என்ஆர் காங்கிரஸ் பாரதிய ஜனதா கட்சி அந்த கூட்டணியில தொகுதிகள் ஒதுக்கீடு குறித்து இருவரும் ஆலோசிக்க திட்டமிட்டு இருக்கிறதாகவும், இதனை அடுத்து அந்த பாரதிய ஜனதா கூட்டணியில இருக்கக்கூடிய என்ஆர் காங்கிரஸுக்கும் அந்த பாரதிய ஜனதா கட்சிக்கு இடையில இருக்கிற அந்த தொகுதி ஒதுக்கீடு இன்னைக்கு முடிவடையும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ரூபி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சிவகுமார்.